சார் பணம் ரெடியா? என்ன பாப்பா ரெடியா? பணம் ரெடியான்னு கேட்டேன் சார். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இப்ப என் டைம் ரொம்ப நல்லா தான்டா இருக்கு. திரும்பவும் தவணை சொல்லக்கூடாதுன்னு போன தடவையே சொல்லியிருந்தேன். மறுபடியும் இப்ப தவணை சொன்னா எப்படி? போன தடவை ஓ முகத்துக்காகத்தான் இன்னொரு தம்பி சொன்ன வாய்தாவை கேட்டு அமைதியா போன. ஜாமீன் கொடுத்த அவனையும் காணோம், பணமும் வரல. அதனால நான் ஒரு டீலிங் சொல்றேன். அதுக்கு நீங்க 2 பேரும் ஒத்துக்கிறீங்களா? அது ஒண்ணு இல்ல, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவன்னு எனக்கு தெரியும். எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கழுத உன் அளவுக்கு அழகு கிடையாது. பணம் காசு நிறைய இருக்கு. 1க்கு 2 பொண்டாட்டி வச்சுக்கிறது தப்பே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பேசாம என் கூட வந்துரு. உன் கழுத்துல தாலிய கட்டி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன். 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம். ராஸ்கல், இங்க வந்து என்னடா பேச்சு பேசுற? நான் மட்டும் பழைய ரங்கராஜனா இருந்திருந்தா உன் உடம்புல தரை இருந்திருக்காது. அதான் பழைய ரங்கராஜன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, ஏன் எகுற? நான் சொன்னதுல என்ன தப்பு? எனக்கு தர வேண்டிய பணம் வரல, பதிலுக்கு உன் பொண்ணனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. நான் என்ன வப்பாட்டியா வச்சுக்கிறேன் நான் சொன்னேன்? தாலி கட்டி பொண்டாட்டியா வச்சுக்கிறேன்னு தானே சொன்னேன். ஏன் பாப்பா? அப்பா தான் பழைய ஆளு, ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். நீ மாடர்ன் பொண்ணாச்சே, டக்குன்னு ஒரு முடிவை சொல்லு. நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? ஓகேவா? எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? எதுக்கு டென்ஷன்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. நீ வாமா. யோ பெருசு, போயா அந்த போயான்னு சொல்றேன்ல. வயசான காலத்துல சும்மா இருப்பியா? ஓ பெருசு, சொன்னா கேட்க மாட்டேன். வாமா. வாங்க ஜாமீன் தம்பி. உங்களை காணோன்னு தான் நானே ஒரு டீலிங் பேசி முடிச்சேன். என்ன பணம் கொண்டு வந்தியா இல்லையா? சரி, பொண்ணு சைடுல சாட்சி கையெழுத்து போட்டு போ. நீ மேல கைய வெச்ச கைய வெட்டிடுவேன். ஓ, இவ்வளவு தொட்டா உனக்கு இவ்வளவு ரோஷம் வருதா? அப்ப சொன்னபடி பணத்தை கொடு. உனக்கு பணம் தானே வேணும்? இந்தா பொடி. நீ கேட்ட 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சுல? நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்க. ஆனா உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்த்தேன். ஏன்னா அன்னைக்கு உன் பார்வை பேச்சு எதுவுமே சரியில்லை. சொன்ன தேதியில சரியா வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் சரியான நேரத்துல பணத்தை கொண்டு வந்தேன். நீ பேச பேச்சுக்கலாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வெளில போ. மிஸ் ஆகி போயிடுச்சே, என்ன பண்றது? இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொன்ன பேச்ச காப்பாத்திட்ட. ஏன் தம்பி, இந்த 3 லட்சத்துக்கு இங்க ஏதாவது எதிர்பார்க்கறியா? சரி சரி சரி, சூடாவாதீங்க தம்பி. உன்ன மாதிரி கேவலமானவன் நினைச்சு என்ன? வெள்ளப்பட ரொம்ப சூடா இருக்கீங்க. பாப்பா, மறுபடியும் பணம் ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. அதான் திருப்பி கொடுக்க தம்பி இருக்காருல்ல, இல்லன்னா நீ இருக்கிய. சரி 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 தம்பி, இனி பாப்பாவை தம்பி பாத்துக்கும் போல இருக்கு. வாங்கடா நம்ம போலாம். ரொம்ப தேங்க்ஸ் செல்வம், கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன். இல்லைன்னா ரொம்ப கேவலமா போயிருக்கும். ஆட அவனை விட நந்தினி, போரிக்கி பையன். அதை போய் பெருசா பேசிக்கிட்டு கண்ணை தரிச்சுக்கோ. நான் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். சரி, குடி கொஞ்சம் தண்ணி கொண்டா. இதை கொண்டு வரேன். செல்வம் வந்து உட்காருப்பா. பரவாயில்ல சார், நீங்க உட்காருங்க உட்காருங்க. அர்ச்சனா சொன்ன மாதிரி அந்த பெரிய மனுஷன் நல்லா தான் பாக்குறாரு. வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம ரம்யாக்கு சரியாயிடும் பாரு. பாத்துடா. ஆமாத்த, அவரை பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களை பார்த்தாலே தெரியுதே அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு. ஆமா ஜெயந்தி, அர்ச்சனா சொன்னா சரியாதான் இருக்கும். இன்ப அதிர்ச்சின்னு சொன்னல, என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன? சரி, நீ முதல்ல கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு சொல்றேன். நந்தினி, செல்வம் தான் சொல்லுது இல்ல, கண்ணை மூடுமா. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. அப்படியே இரு. என்ன? 1
இப்ப கண்ணை தர. என்ன செல்வம், எதுக்கு இதெல்லாம்? என்ன எதுக்கு இதெல்லாம்? நீ சொன்ன ஐடியா வச்சு தானே 10 வண்டி வித்தேன். அந்த வண்டிகளை வித்ததுல எனக்கு ஒரு லாபம் கிடைச்சது. அந்த லாபத்துல ஒரு சின்ன அன்பளிப்பை வாங்கிட்டு வந்தேன். சரி, அதுக்காக எதுக்கு நான் இதெல்லாம்? கொடுத்தா நீ போட்டுப்பியா போட்டுக்க மாட்டியா? போட்டுக்கிறேன். இந்தா பொடி போட்டு காட்டு, எப்படி இருக்குன்னு பாப்போம். என்னத்த இது? நம்ம செல்வம் அவ கழுத்துல செயினை போட்டு விட்டுட்டு இருக்காரு. அவ என்னமோ உரிமையா அவரோட பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க? ஐயே, நம்ம செல்வமா இப்படி? ஷூ, இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் இந்த நந்தினி விஷயத்துல ஜாக்கிரதையாருன்னு எத்தனையோ தடவை அர்ச்சனாவுக்கு சொன்னேன். அவ நம்ம பேச்ச கேட்டா தானே இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருச்சு. மாப்பிள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் நகையா வாங்கி இவ கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, இந்த கன்றாவியெல்லாம் என் கண்ணால பார்த்து தொலைச்சிட்டேன். ஐயோ. நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பின்ன என்ன, நீ gift வாங்கி கொடுத்தா என்ன தேர்ட் பர்சனா பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன நந்தினி இது? நான் எப்படி உன்னை மூணாவது மனுஷன் நினைப்பேன்? உனக்கு இது வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும் நான் இது செய்யல. உனக்கு ஒரு அன்பளிப்பு வாங்கி கொடுத்தா என் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அதான் செஞ்சேன். நந்தினி, செல்வத்தை பத்தி தெரியாத உனக்கு தான் நன்றியை தெரிவிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கு. நீ இத புரிஞ்சுக்காம மனசை சங்கடப்படுத்துறியம்மா. சரியா சொன்னீங்க சார். அப்பதான் சொல்றாருல, அப்புறம் என்ன? சரி, 10 வண்டி வித்ததுல 6 லட்ச ரூபாய் லாபம் கிடைச்சது. அதுல 1 லட்ச ரூபாய் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காரங்க கொடுக்கணும். அது கொடுத்தது 5 லட்ச ரூபாய் இங்க வந்தேன். 3 லட்ச ரூபாய் தான் கடைக்காரங்க கொடுத்தது போக மிச்சம் பணம். இந்தா. ஐயோ அத்தை, பணம் வேற கொடுக்கறாரே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செயினை போட்டாரு, இப்ப பணத்தை வேற கொடுக்கறாரே. என்னது? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படுற மாதிரி தோணலத்த. என்ன இந்த கன்றாவி எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது? இதுக்கு மேல ஏதாவது பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். வாங்க போலாம். ஐயோ, இப்பவே என் நெஞ்செல்லாம் பதறுது. அந்த மனுஷனை 4 வார்த்தை கேட்கணும் போல இருக்கு. ஏற்கனவே அர்ச்சனா நந்தினி விஷயத்துல எதுவுமே கேட்கறது இல்ல. இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா அர்ச்சனாக்கும் உங்களுக்கும் பிரச்சனை தான் வரும். நீங்க வாங்கத்த, எதா இருந்தாலும் பொறுமையா நிதானமா பேசிக்கலாம். நீங்க வாங்க வாங்க வாங்க. ஆமா, வண்டி ஸ்டார்ட் ஆகல, என்னன்னு பாக்குறேன். ஐயோ, என்ன இது? கை இறக்கு சொல்றேன். என்ன ஆச்சு உனக்கு? இத பார், நான் பட்ட கடனை கொஞ்சம் அடைச்ச சந்தோஷத்தை விட உனக்கு சரியான நேரத்துல இன்னைக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேன்ல, அந்த திருப்தி தான் எனக்கு இன்னும் அதிகமா இருக்கு. நீ என்னடா கையெழுத்துலாம் கும்பிட்டு பெரிய விஷயம் செஞ்சுட்டு. சரி சார், நான் கிளம்புறேன். சரி செல்வம், வரட்டுமா? சரி. செல்வம், போற வழியில என் ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறியா? அவ்வளவுதானே, வா போலாம். வர சார். சரி அப்பா, இந்தாங்க. அப்புறம் நந்தினி, சொல்லு செல்வம். இந்த கார்லாம் வித்ததுல பணத்தோட செக் தான் அதிகமா வந்திருக்கு. அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். எங்களுக்கு தான் எதுவும் தெரியாது, அதான் உங்ககிட்ட அர்ச்சனா கேட்க சொன்னா. பண்ணிட்டா போச்சு. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்புறம் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வந்திருக்கியா? ரெடியா இருக்கு. அப்போ ஓபன் பண்ணிடலாம். அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. செல்வம், ஆ. இந்த செயின் போட்ட விஷயம் அர்ச்சனாக்கு தெரிய வேணாம். ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம். நான் சொல்றத முதல்ல கேளு. உன் அன்பு எனக்கு புரியுது, ஆனா அர்ச்சனாவால இதை நிச்சயமா தாங்கிக்க முடியாது. எந்த பொண்ணுமே தான் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு செயின் வாங்கி கொடுக்கறத விரும்ப மாட்டா. சரியா? வா போலாம். கேட்டீங்களா அத்தை? அர்ச்சனா கிட்ட செயின் போட்ட விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்றா. செல்வமும் பேசாம போறாரு. நாம என்னடான்னா செல்வத்தை புத்தர், இயேசு, காந்தி நினைச்சிட்டு இருக்கோம். இவரு இந்த மாதிரி கேவலமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லத்த. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதத்த. முதல்ல அர்ச்சனா கிட்ட சொல்லி அவ எதிர்காலத்தை அவளை காப்பாத்திக்க சொல்லணும். நாம பட்ட அவமானத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சே குளிர் காயலாம்.
என் மாமியாக்காரி கண்ணில் ரத்த கண்ணீர் வர வைக்க இவங்களையே ஆயுதமா பயன்படுத்துறேன். ரெடி ஆயிடுச்சு, போயிடலாமா? தம்பி அம்மா நான் சொல்ற இடத்துக்கு சரிம்மா. போ. மாப்ள, வேலை கிடைக்கலன்னா என்ன மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பி, எங்கேயோ போயிடலாம். என்னப்பா ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க? ராணி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு. இந்தாங்க. மாப்ள, தண்ணி வேணாமா? வேண்டாம். ராணி, இங்க குடுமா. இந்தாங்க வைமா. எங்க போன காரியம் என்னாச்சு? வேலை கிடைச்சதா? ஏன் வேலை கிடைச்சா அதையும் கிடைக்கலன்னு பாக்குறியா? டேய், என்னடா இது? உன் அக்கா தான் எப்ப பாரு ராணியை குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்ப நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா? உன் வேலை போறதுக்கு காரணம் ராணியா என்ன? அது சரி விடு, இப்ப அதுவா முக்கியம்? ஏன்பா ஆகாஷ், வேலை ஏதாவது அமைஞ்சுதா இல்லையா? எதுவும் பாசிட்டிவ் அமையலப்பா. சேலரி எல்லாம் ரொம்ப குறைச்சு சொல்றாங்க. நான் முதல்ல வாங்கிட்டு இருந்த சேலரி தான் எதிர்பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணும் போல இருக்குப்பா. அப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! மண்டைய பொழந்துரும் போல இருக்கு. இந்தாங்க, குழந்தை பிடிங்க. என்னடி ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காருமா, தடவை சொன்னாரு. என்னக்கா, குழந்தைக்கு என்னாச்சு? வெயில் கொடுமை தாங்க முடியலடா. நம்மளாலே தாங்க முடியல. பாவம் குழந்தை என்ன பண்ணும்? உடம்பெல்லாம் கொப்பளமா வந்துருச்சு. டாக்டர் வீட்ல ஏசி போடுங்கன்னு சொல்றாரு. அப்பதான் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகாதான். உடனடியா என் ரூமுக்கு ஏசி போடணும்டா, இல்லைன்னா கொப்பளெல்லாம் பெருசாயிடுமா. ஏண்டி, அவனே வேலை தேடி அலைஞ்சிட்டு வந்திருக்கான். நீ பாட்டுக்கு ஏசி அது இதுன்னு பேசிட்டு இருக்க? இல்லம்மா, தம்பி என்ன பிரச்சனைன்னு கேட்டான், அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகாஷ், டாக்டர் சொன்ன மாதிரி சீக்கிரம் ஒரு ஏசிக்கு ஏற்பாடு பண்ணுடா. ஏன் சரோஜா, நம்ம ரூம்ல ஏசி போட சொல்லி டாக்டர் சொன்னாரா இல்ல நீயே சொல்றியா? நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? நீ என்ன ஆகாஷ் சொல்ற? ஏண்டி, திடீர்னு ஏசி வேணுங்கிற? அதுக்கு பணம் வேணாமா? ஏமா சரோஜா, என்கிட்ட இருந்த பணத்தையும் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாச்சு. இப்ப அதுவும் எடுக்க அந்த முடியாது. பணம் இல்லன்னா என்னப்பா, தம்பிக்கு வந்த பணம் தான் இருக்குல்ல. சரோஜா, நீ எந்த பணத்தை சொல்ற? அதான் அவனுக்கு செட்டில்மெண்ட் வந்த பணம் இருக்குல்ல, அதுல ஒரு ஏசி வாங்கி நம்ம ரூம்ல மாட்டிக்கலாம். ஓகே. ஏண்ணி, இவரே வேலை இல்லாம இருக்காரு. வீட்டுக்கு வர எந்த வருமானமும் இல்ல. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்க வேண்டிய நேரத்துல இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஏசியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பொறுப்பை பத்தி நீ பேசுறியா? எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டிய 2 லட்சத்தை பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டு வந்தது நீ. என்ன பார்த்து பொறுப்பு இல்லாதவன்னு பேசுறியா? அந்த 2 லட்சத்துல 1,60,60,000 வாங்கி அமுக்கி வச்சுக்கிட்டு இப்ப அந்த பொண்ணை திட்டுறியா? என்ன முழிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான் சரோஜா. நான் என்ன சொகுசு வாழ்க்கை வாழறதுக்காகவா ஏசி கேக்குறேன்? குழந்தைக்கு வெக்க தாங்க முடியாம கொப்பளம் வருது. அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவரும் ஏசி யூஸ் பண்ணுவாருல்ல. நீங்க சொல்றது சரிதான் நீ. ஆனா நம்ம இப்ப எது அவசியம் எது ஆடம்பரம்னு யோசிச்சு செலவு செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கோம். வருமானம் அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி செலவு செய்யறது தப்பில்ல. ஏய், சும்மா நிறுத்துடி. எது ஆடம்பரம்? நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்து உன் அண்ணன் கிட்ட போய் நின்னா உன் அண்ணன் வேணும்னா ஆடம்பரம் அனாவசியம்னு சொல்லலாம். இப்ப எதுக்கு அனாவசியமா என் அண்ணனை இதுல இருக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுனா என் அண்ணன் எது வேணாலும் செய்வாரு. ஏன் எனக்காக 3 லட்சம் கொண்டு வந்து கொடுக்கல? பாத்தியாடா, அவளோட அண்ணனை பத்தி பேசினா அவளுக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு. அப்போ உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை விட எங்க அக்கா தம்பி பாசம் உனக்கு மட்டமா போச்சா? நான் எப்ப அந்த அர்த்தத்துல சொன்னேன்? நீங்க எதுக்கு இப்ப இல்லாதையும் பொல்லாதையும் சேர்த்து சொல்றீங்க? போது நிறுத்துறா நீ. நீ என்ன பேசுற, எந்த அர்த்தத்துல பேசுற எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் என் அக்காக்காக எது வேணாலும் செய்வேன். அவ ரூம்ல கண்டிப்பா ஏசி போட தான் போறேன்.
போடுறேன்னு சொல்லிட்டான்ல, உடனே எந்தெந்த மாடல் என்ன விலைன்னு விசாரிங்க. ஓகே சரோஜா, இப்பவே விசாரிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க ஆகாஷ். எங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை உயர்த்தியும் உங்க அக்கா தம்பி பாசத்தை குறைச்சும் பேசணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. என் மேல இருக்க கோவத்துல நீங்க எமோஷனலா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு மெடிசன் கொடுத்து சரி பண்ணிடலாம். ஏசி போட்டா கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகும். வருமானம் இல்லாத நேரத்துல இது புத்திசாலித்தனம் இல்ல. நிறுத்துறியா? இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. சரி, வெயில் அழைச்சிட்டு வந்திருப்பீங்க, வாங்க சாப்பிடலாம். எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா? முதல்ல வெளியே போ.